விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 6 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. தோப்பு இல்லை, தோட்டம். 6 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இதுக்கு தடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து, அதாவது நம்ம வெள்ளித்திருப்பூர்லேருந்து சென்னம்பட்டி வழியாக குளத்தூர் போகிற மெயின் ரோட்லேருந்து 16 அடி மண்ணு தளத்தில் 16 அடியும் வரும், 18 அடி 20 அடி அந்த மாதிரி வருங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வருது. ஆனால் குறைஞ்சபட்சம் 16 அடிங்க, அதிகபட்சம் 20 அடி கூட வருது. அந்த மண்ணு தளத்தில் ஒரு பர்லாங் தூரங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கம்மி, 1/4 கிலோமீட்டருக்கு அதிகம், அந்த மாதிரி அவ்வளோ தூரத்தில் ஒரு 6 ஏக்கராக தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த தடம் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது, அடுத்த தோட்டத்து வரைக்கும் போகுது. நம்ம இதிலிருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு கட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி தடம் வருங்க. இதிலிருந்து தோட்டத்துக்கு போகிறேங்க. பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து சவுக்கு தோப்பு. ஆனால் நம்ம பார்க்க வந்த தோட்டத்தில் இது இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சென்னம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது வெள்ளித்திருப்பூர்லேருந்து குளத்தூர் போகிறோமுங்கள, அந்த வழியில் சென்னம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் 6 ஏக்கருங்க. 6 ஏக்கரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளசருவலி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தடம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து இந்த குபேர மூலையில் வந்து ஜாயின் ஆகுதுங்க. இதான் நம்ம நிற்கிறதா குபேர மூலைங்க. அந்த தடம் வந்து குபேர மூலையில் ஜாயின் ஆகுது. இந்த வலை கட்டி விட்டுருக்குறாங்களா, இதிலிருந்து இந்த பக்கம் வடக்கு திசையில் தான் நாம் வந்து இப்போது தெற்கோட்டில் நிற்கிறோம். இந்த வலையிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து கிழக்கு திசையில் அப்படியே நேராக போயிடுதுங்க. எந்த பெண்டோ கிராஸோ எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த கல்லுக்கட்டு இந்த வலை இருக்குதுங்கள, இதிலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வாயு மூலைக்கு அப்படியே ஒரே நேருங்க. அதாவது வடக்கு திசையில் நேராக போயிடுது. எந்த கிராஸு பெண்டு எதுவும் இல்லைங்க. இப்போ உள்ளே போய் எல்லாம் விளக்கத்தை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடு பார்த்தீங்க, ஒரு வீடு அட்டை போட்ட வீடு, மாட்டுக்கு கட்டுத்தர இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 மரம் காய்ப்பு மரம் வருங்க. அதிகமாக இல்லை. 6 ஏக்கராவுக்கு சேர்ந்து ஒரு 30 மரம் தான் வரும். ஒரு காடு முழுசுமே வந்து பருத்தி, கரும்பு, மாட்டு தீவனம் இந்த மாதிரி பயிர் பண்ணிக்கிறாங்க. மண் வந்து கொஞ்சம் களிமண் மாதிரி, மகளி மண்ணோடு சேர்ந்த களிமண்ணுங்க. இது இந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு தென்னை மரம். இந்த இடத்துல ஒத்த மரம் மட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து ஸ்டார்டிங் பார்த்தோம். இப்போ வாயு மூலை வந்து அந்த வீட்டுக்கிட்ட எதுவும் கட் ஆகலை. உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். அது காடு முழுசு வெள்ளாமையில் இருக்கிறதுனால உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வாயு மூலை பார்த்துட்ருக்குறீங்க. அந்த வீட்டுக்கு அந்த கரும்புக்கு அதுதான் வாயு மூலை, கட் ஆகலை, நல்லா இருக்குது. இப்போ அதிலிருந்து பார்த்துட்டு எந்த கிராஸும் எதுவும் வராது. காடு வந்து நல்ல செவ்வக டைப்பில் நல்ல நீள அகலம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. கிணறும் பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வாயு மூலையிலிருந்து ஜல மூலைக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க கிணறு. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா தனி கிணறு, போர்,
7.5 HP சர்வீஸுங்க. எல்லாமே தனிப்பட்ட முறையில். இந்த ஏரியாவெல்லாம் தண்ணி ஏரியா தாங்க. எல்லாமே சுற்றி வர பார்த்திங்கன்னா நல்ல தோட்டங்கள், நல்ல வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. கிணறு வந்து இப்போ தான் கிணறு பார்க்க போயிட்டுருக்குறோம். கிணறு நல்லா பெரிய கிணறுங்க. இது சர்வீஸு. காட்டுக்குள்ளே ஒரு எல்டி லைன் மட்டும் இந்த தோட்டத்துக்கு உண்டான சர்வீஸுக்கு வருதுங்க. இதை இப்போ நீங்கள் கிணறு பார்க்குறீங்க. நல்ல நீள அகலம் கொண்ட நல்ல பெரிய கிணறுங்க. பார்த்திங்கன்னா கிணத்தொட்டி ஒரு செரவு முழுசும் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. இந்த வாழையும் சேர்ந்து தான். வாழை வந்து ஒரு வாழை மொத்தம் நேந்திர வாழை, டக்குன்னு பேர் நினப்புக்கு வரல. இந்த தென்னை மரம் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தாங்க. மேலே வந்து பருத்தி, கீழே வந்து வாழை. பூடெல்லாம் மாட்டிக்குதுங்க, நடக்க முடிய மாட்டேங்குது. இதுதான் வந்துங்க வடகோட்டில் பொலி, வடகோட்டு எல்லை இதாங்க. ஒரே நேருக்கு இப்போ நம்ம வாய்மூலம் அந்த வீட்டுக்கிட்ட சொன்னோம்ல, அதிலிருந்து ஒரே நேர். இது வந்து ஒரே நேர் தாங்க. உங்களுக்கு இதில் வந்து நடந்து முழுசாக வந்து ஜலமலைக்கு இதில் வழியாக நடக்க முடியாது. உள்ளே போனாலும் சேரு தண்ணி நிற்கிது. அதனால் உங்களுக்கு வேறு வழியில் ஜலமலைக்கு போயிட்டு அங்கேருந்து காட்டுறேன். தென்னை மரமெல்லாம் பாருங்கள். வாழை மரம், வாழைத்தோட்டம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. மண் அருமையான மண், விவசாயத்துக்கு உகந்த மண். இந்த பகுதி முழுசும் பார்த்திங்கன்னா கரும்பு போட்டுக்கிறாங்க. இது இந்த பக்கம் வாழை, இந்த பக்கம் கரும்பு. நாம் நடுவில் ஒரு பொழியில் நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. மறுபடியும் வந்து இப்போ வந்து வாய்க்கால் வழியாக தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணி ஃபுல்லான சர்வீருங்க, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. கரும்பு மட்டும் சுவாபரிக்காது விட்டாங்க. சுகர்ஸுக்கு சக்தி சுகர்ஸ் இந்த மாதிரி பேட்டரிக்கு வெட்டுற கரும்பாக இருக்கும், அதனால் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இந்த டைமில் தீபாவளி டைமில் மழை பெஞ்சதுங்கள்ல, அது வந்து சரியான காட்டு காட்டி விட்டுருக்குதுங்க. எல்லா பக்கமுமே நல்ல தண்ணி. காடெல்லாம் பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிதுன்னு. நிறைய பக்கம் பாலங்கிழமெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சுங்க. அதனால் இது எப்பவுமே வந்து ஒரு தோட்டத்தினுடைய நிலவரம் தென்னை மரத்தை பார்த்தாலே தெரியும். தென்னை மரம்லாம் பாருங்கள். அதனால் இதெல்லாம் தண்ணி ஏரியா. இதுதாங்க இப்போ வந்து கிழக்கோட்டில் வந்து இதை வந்து எல்லை, கிழக்கோட்டு பொலி. கிழக்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பள்ளம், அதாவது நீர் ஓடை ஒன்று வடக்கு இருந்து தெற்கு வளர்க்குதுங்க. தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குது. அதாவது வந்து கீழ்கையில் ஓட போகிறது ஒரு விதத்தில் நல்ல ஒரு வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இதுவும் நல்ல வாஸ்து தான். நம்ம வந்து ஜலமூலை பார்க்கல, இல்லை ஜலமூலை சொல்லலை, இல்லை இந்த இப்போ காட்டிடுறேன். ஜலமூலை வந்துங்க நல்லா இழுத்த மாதிரி கட்டாகாமல் ஒரே நேராக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க ஜலமூலை பகுதிங்க. நல்லா ஜலமூலை ஒட்டியே வந்து நீரோடை போகுது. அதே மாதிரி
இந்த ஜலமூலை ஒட்டி, அதாவது இந்த வடகோட்டு பொலியை ஒட்டி வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாதிரி, அது புறம்போக்கா அல்லது குட்டையோ இல்லை தனியார் பட்டா நிலமான்னு தெரியல, இந்த காட்டை ஒட்டியே இருக்குது. அதனால் இந்த காடு சிறப்பான காடு, சிறப்பான வாஸ்துக்கு அமைஞ்சிருக்குது. அந்த குபேர மூலையில் தடம் சொன்னேனுங்க இல்லைங்க, ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சவுக்கு தோப்புக்குள்ளே வருதில்ல, அந்த தடத்தை நாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டு பார்க்கலாம், அதை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நிலம், இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு. நான் அந்த விவரமெல்லாம் என்ன ஏதுங்கிறவங்க உங்களுக்கு விசாரித்து சொல்லிடுறேன். இப்போ வந்துங்க அந்த பள்ளம் வந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த ஓடை பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு கீழ்கையில் கிழக்கோட்டு பொலியில் ஒரு குட்டை ஒன்று இருக்குதுங்க. அந்த குட்டைக்கு இந்த பள்ளத்துலேருந்து நேரடியாக அப்படி தண்ணி வருது. இந்த குட்டை வந்து இந்த நாம் பார்க்க வந்த அந்த 6 ஏக்கராவுக்கு சேர்ந்த பட்டா நிலங்க. பட்டா நிலத்தில் கீழ்கையில் ஒரு குட்டை, அந்த குட்டைக்கு இந்த பள்ளத்துலேருந்து தண்ணி போயிட்டுருக்குதுங்க. நல்ல வாஸ்துங்க. கீழ்கையில் நீரோடை, குட்டை, குளம் இதெல்லாம் போகிறது நல்ல விஷயம், நல்ல ஒரு வாஸ்து. இதெல்லாம் கரும்பு போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து அக்னி மூலையை அந்த பக்கம் போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துங்க நம்ம இந்த தோட்டத்துக்கு உண்டான தெற்கு திசை, தெற்கு கோட்டில் பொலிக்கு வந்துட்டோங்க. நாம் நின்றுருக்கிறது தெற்கு திசையில் இருக்கிற பொலிங்க. இதை காட்டினோட வியூ, காட்டு முழுசும் பார்க்குறீங்க. இப்போ இந்த மூளை கடைசி தான் வந்து அக்னி மூலைங்க. அக்னி மூலை கட்டாகலை, கட்ட ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல வாஸ்து. இந்த தோட்டம் வந்து விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. தோட்டம் வந்து நல்ல ஒரு கிளச்சருவில் நல்ல நீள அகலம் கொண்ட ஒரு நல்ல தோட்டமாக அமைஞ்சிருக்குது. தண்ணி வசதியும் இருக்குது, கிணறு போர் எல்லாமே சொல்லிக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது. எலக்ட்ரிக் சர்வீஸும் இருக்குது. அந்த தடம் மட்டும், அந்த குபேர மூலையில் போகிற தடத்தை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சவுக்கு தோப்பு, அதில் தான் இடையில அவங்க வாங்கிக்கிறாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த தடத்தை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறத உங்களுக்கு கேட்டு சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ, உங்கள் உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம நிலம் போட்டது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அமுத்தி விடுங்க, லைக் போட்டு விடுங்க. தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.